அனைவருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே இருக்கக்கூடிய இருமன் குளத்தைச் சேர்ந்த ஜோதி முருகன் அப்படின்ற தேவர் சமுதாய இளைஞர் சில சமூக விரோதிகளால் துரதிருஷ்டவசமாக உயிர் பிரியக்கூடிய சூழலை அடைஞ்சிருக்காரு. இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. யார் செஞ்சாங்க, இதற்கு பின்னாடி என்ன காரணம், இது கூலிப்படையா அல்லது முன் விரோதமா அல்லது சாதிய பிரச்சனையா அப்படின்னு இதுவரைக்கும் அது முழுமையான காரணம் எதுவும் தெரியல. காவல்துறையும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவருடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், அந்த குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஜோதி முருகன் அவருடைய உறவினர்கள் வந்து போராட்டத்தை அறிவிச்சு அங்க செயல்பட்டு இருக்காங்க. பல்வேறு தேவர் சமுதாய தலைவர்களும் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து தென் மாவட்டங்கள்ல இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப தேவர் சமுதாய இளைஞர்கள் மீது சமூகத்தின் மீது தொடர்ந்து இது போன்ற தாக்குதல் சமீபத்தில் சிவகங்கையில வந்து நம்ம தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வயசானவர் வந்து தாக்கப்பட்டாரு. அதே மாதிரி இன்று இப்படி நடந்திருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு எதிராக நடக்குது. இதை வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பா கவனிக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பா தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து கவனத்தில் கொண்டு அடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஜோதி முருகனுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், குற்றவாளிகள் சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்ற எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. அதே மாதிரி அவருடைய குடும்பத்திற்கும் தகுந்த நீதியும் வேண்டும், நிதியும் வேண்டும் அப்படின்ற நம்மளோட கோரிக்கை. நன்றி.